அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமியம் கார்ட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கிறது. நாம இந்த வீடியோ போக்குறது நீங்க வந்து மேக்ஸ் சார்ந்து தான் பங்கு சந்தை இயங்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான். அதை சார்ந்து நீங்க படிக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்றதும் நல்லதா இருக்கும். உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கோங்க. அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. நம்ம தினமும் கொடுக்குற ஒரு வேல்யூ வந்து வைத்து நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் நான் சேர்த்து தான். சரி, ஃபஸ்ட்டு ரீட்டைல் ட்ரேடர் பொசிஷன் பார்த்துவோம். 8,50,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. நேற்று மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ரீட்டைல் ட்ரேடர் பை, ப்ரோ ட்ரேடர் பாருங்க, அப்படியே அவங்க அதை செல் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டாங்க ப்ராஃபிட் பண்ணி. இன்னும் ஒரு 27,000 செல்லில் தான் இருக்காங்க. அப்போ கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு பேர் இதில் வந்து அழகாக நம்ம இதில் தெரியுது மேக்ஸில். ஆனால் நம்ம இவங்க மக்கள் பீப்புள் வந்து ரீட்டைல் ட்ரேடர் வந்து கரெக்டாக அதுக்கு எகென்ஸ்டாக தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. அது ஒரு அடிஷ்னல் டூல் தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,200 கால் 152 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கும் 152 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்கும், நிஃப்டி 50 ஏறுவதற்கும் நிஃப்டி 50 இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க வந்த டிசிஷன் இங்க வரவே இல்லை சார், இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இது இங்க இருந்து போனா எகைன் இங்க ஒரு வேல்யூ வரும், அங்க ஒரு வேல்யூ இருக்கும். அது அங்கிருந்து திரும்பலாம், அங்க ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அதே போல கீழே வந்தாலும் இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும், இதுக்கு கீழே போகும். அது போல 1000 பாயிண்ட் எங்கெங்க கன்ஃபர்மேஷன், எங்கெங்க எப்படி போகும், இறங்குறது எப்படி இறங்கும், இங்க மேக்ஸ் பிஃபோர் கால்குலேஷன் எல்லாமே முன்னாடி. நமக்கு லைவ்ல எந்த வேலையும் கிடையாது. இப்போ ஓப்பன் அட்ரஸ் பார்க்கறதோ, பிரைஸ் செக்ஷனை பார்க்கறதோ, பேட்டர்ன்ஸை பார்க்கறதோ எந்த வேலையும் கிடையாது. லைவ்ல நம்ம மேக்ஸ் வேல்யூ பார்த்துட்டு எங்க யாரை எங்க பை பண்ணணும், எங்க எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாம் பிஃபோர் கால்குலேஷன். நமக்கு அங்க எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அங்க இருக்குது எல்லாமே பிஃபோர், முன்னாடியே நம்ம எல்லாம் கொடுக்கணும். அங்கே மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு நம்ம எங்கே எப்படி எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி. அப்போ இன்னைக்கு 24,200 கால் 152 இருக்கும்போது உங்க டிசிஷன் எதிர அப்பார்ட் டவுன் உங்க டெக்னிக்கல் நீங்க என்ன வேணா பார்த்துக்கலாம். நாம எதுவும் பார்க்கறது கிடையாது. மேக்ஸ்ல இந்த வேல்யூ மட்டும் வச்சுதான் நம்ம. ஆனா இந்த ஸ்ட்ரைக்கிங்ல நம்மளால எல்லா ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். நம்ம 2400 கொடுக்கலாம், 24,200 புட்ல கொடுக்கலாம், 24,300 கொடுக்கலாம், 24,400 கொடுக்கலாம், 24,500, 24,000 எனி ஸ்ட்ரைக்கில் இந்த மாதிரி கொடுக்க முடியும். இதை வைத்து அப்போ என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. இது ஒரு சிந்திக்கணும் என்பதற்காக நம்ம கொடுக்குறோம். மார்க்கெட் போய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ப்ரீமியம் பெரோட் ஆகிடும். அதனால தான் நம்ம டைம் வேல்யூங்கிற கான்செப்டை இதில் உடைச்சிட்டோம் நம்ம மேக்ஸில். இது நடந்திருக்காது. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாங்க.